ஹாய் காய்ஸ், நான் உங்கள் சிஜிஎம். ரெண்டிங் என்ன கேம் பார்க்க போகிறோன்னா எஸ்கேப் பாப்பா பீட்சா ஸ்பீட்சர் அப்படின்ற ஒரு கேம் தான் ஸ்பீட் ரன் பண்ண போகிறோம். ஸ்பீட் ரன்னா எல்லாருக்குமே தெரியும், வேகமாக முடிக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க கேம் உள்ள வீடியோ உள்ளே போயிடலாம். வாங்க டைம் வேஸ்ட் பண்ண முறை ஆரம்பிச்சிடலாம். முடிச்சாச்சு. அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னா பாப்பா பீட்சாவோட எஸ்கேப்புன்ற பார்த்தீங்களா? சாரி கைஸ், பாப்பா பீட்சாவோட சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒரு ஆக்ட் இருக்குது, இந்த பைப் மேலே குச்சே போயிடலான்னு சொல்லிட்டு. நம்ம வந்து ஒரு 2 நிமிஷத்துலேயே 2 நிமிஷம் நம்ம ஆரம்பிச்சதே வந்து ஒரு நிமிஷம் முடியற கிட்ட தான். பார்த்தீங்கன்னாலே தெரியும். பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் நம்ம மாட்டினோம், செகண்ட் ட்ரைன் போவாங்க. ஆனால் ஒரே ட்ரையில் முடிக்க வேண்டியது, இத்தனை ட்ரை இழுகுது கேஸ். அதெல்லாம் கிடச்சிது இவ்வளோ விழுணும். பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த பட்டன் இருக்குது பார்த்தீங்களா, இதில் காலை வச்சா நம்ம உள்ளே வந்துடுவோம். அது நசுக்கிடும் நம்மளை. பார்த்தீங்கன்னா தெரியும், நசுக்கிடுச்சு நம்மளை. அதை நான் தெரியாமல் அமுக்கினேன், வெயிட் பண்ணி அமுக்கிறேன். அந்த சைடில் குத்திக்கிறோம் கைஸ். ஐயோ, இதே ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. ஸ்பீட் ரன் சொல்லிட்டு லேட் பண்ணுறோமே. கைஸ், அடுத்தது வந்தாச்சு. இதான் கைஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. கைஸ் இப்போ வந்து இங்கே போகிறது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸ்பீட் ரன்னாலே நம்ம எப்பவுமே அவசரமாக தான் இருக்கும். நம்மளில் ஸ்பீட் ரன்னாலே பாதி கேமிங் யூடியூபர்ஸாக எப்பவுமே ஸ்பீடாக தான் இருப்பாங்க. ஆனால் நம்ம மட்டும் இவ்வளோ கூலாக போயிட்டுருக்கோன்னா என்ன அர்த்தம்னா நம்ம இப்போ தான் சேனல் ஆரம்பிச்சிருக்கோம். அதனால புது கேம் பிளேலாம் போகிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக தான் பண்ண முடியும். நான் சேனல் ஆரம்பித்து வெறும் 3 வாரம் தான் கைஸ் ஆகுது. 3 வாரம் இல்லை, 2 வாரம் தான் ஆகுது. அதாவது பாதி மாதம் தான் ஆகுது. வெறும் 14 days இந்த மாதிரி தான் இருக்குது. 14 days 15 days 16 days. ஆமாம் கைஸ், 16 days. நான் சேனல் ஆரம்பிச்சு 16 day ஆகுது. வெறும் 16 days வெறும் 19 subscriber தான் அடிச்சிருக்குன்னு பார்க்குறீங்க. 16 days 19 subscriber அடிச்சிருக்கோம். பெரிய தான் கைஸ். இந்த வீடியோ பார்க்குற எல்லாம் மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காமல் பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிட்டுருங்க. ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுறேங்க கைஸ். என்னோட பழைய சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. அதுதான் கைஸ், நம்மளால் போக முடியல அதுக்கு மேலே. ஸ்பீட் எனக்கு எடுக்கிறதுக்குனே எல்லாம் வந்துச்சு கைஸ். இந்த கையில் வர பாருங்க கைஸ். இந்த இடமும் கொஞ்சம் ஈஸியான இடம் தான். அதுக்குள்ளே லைட் வேகத்தில் அங்கே போய் சேர்ந்துடுறாங்க.
கீழே தூரத்தில் ஒரு புள்ளி மாய்த்ததுல கைஸ். நம்ம போவோம், நம்ம வேலையை பார்த்துருக்கு அதெல்லாம். கைஸ் ஒரு இடத்தையும் மின்னல்ல தாண்டிட்டு வந்துருவோம். அதுக்கு தாங்க ஸ்க்ரோபார் எடுங்க. கைஸ் இதுக்கப்புறம் ஒரு கஷ்டமான இந்த லெவல் கொஞ்சம் கஷ்டம் தான், பட் இருந்தாலும் ஈஸியாக ஸ்பீட் ரன் பண்ணுறோம்ல. கைஸ் இதுதான் கைஸ், நம்ம ஓடணும் நான் ஸ்பீட் எடுத்துருவோம் கைஸ். பாருங்க நான் மாட்டிப்பேன் இல்லை. இந்த லெவலை முடிக்கிறதே ஒரு கஷ்டமான விஷயம். ஐயோ சுத்தமாக முடியல கைஸ். ஸ்பீட் ரன் பண்ணுறவங்களுக்குலாம் இதெல்லாம் ரொம்ப கஷ்டமானது. அவசரப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதனால தான். இதுக்கு ஒருத்தர் வெயிட் பண்ணோம். ஏதாச்சும் போய் நான் கைஸ். இப்போ நம்ம எங்கே போகிறோம்னா இதெல்லாம் ஈஸி தான் நம்மளுக்கு. கைஸ் ரொம்ப டேஞ்சரான விளையாட்டு. இந்த மாதிரி யாராச்சும் ஆக்செப்ட் பண்ணி ஸ்பீட் ரன் பண்ணுறதே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது ஸ்பீட் ரன் பண்ணுறதுன்றது ரொம்ப ட்ரைனிங் தேவை. அது ரொம்ப ரொம்ப அவசரப்பட்டால் இல்லாம எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அவுட் ஆகிறது நிச்சயம். அதனால் ஸ்பீட் ரன் பண்ணுறது கஷ்டமாக புயல் வேறு வருது. எல்லாருக்கும் இன்னைக்கு ஸ்கூல் லீவ் விட்டுருக்காங்க. தீபாவளி எப்படி என்ஜாய் பண்ணீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லிட்டுருங்க. இந்தாங்க கைஸ் பார்த்து போனோம். நம்ம அவனுக்கு திறந்து விட்டோன்னே இறங்கலாம் கீழே தள்ளி போட்டோம் கைஸ். இந்த இடமே கொஞ்சம் கஷ்டமான இடம் கைஸ். லாவாவால் இடம், லாவாவால் உருவான இடம். வெறுப்பு கைஸ். எதனால இந்த இடம் இப்படி செஞ்சுருக்காங்கன்னு தெரில, ஆனால் ஃபுல்லாக லாவாவாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இப்போ இந்த இடம் தான் ரொம்ப கஷ்டமான இடமே. பாப்பா பீட்சா அந்த ஆளால் தான் நம்ம இப்போ இங்கே வந்து மாட்டிகிட்ருக்கோம். எனக்கு பீஸா கொடுத்து அனுப்பியிருந்தா நேரத்தையும் நான் நல்லபடியாக வீட்டுக்கு போய் செஞ்சுட்டோன்னா இப்படி ஒரு கொடூரமான விளையாட்டு என்னை இறக்கி விட்டாங்க. சும்மாவே விட மாட்டேன். இது இங்கேருந்து எஸ்கேப் ஆகுதுக்கா. சைடில் போடுறாங்க. அதனால என்னை பிடிக்கவே முடியாது. கைஸ் ஓகே கைஸ், இந்த கேமை நம்ம ஸ்பீட் ரனில் 10 நிமிஷத்துக்குள்ளே முடிச்சிட்டோம். நான் உங்கள் சிஹெச் கேமர். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டாட்டா பை பை.